Good evening dear 11th standard students. Today we will talk about the 11th standard physics topic. Physics la pathina already 5th chapters vandu poitirukku. Okay, 5th chapters rigid body motion. So the rigid body motion la last class center of mass torque அப்படின்றத பத்தி நம்ம last class பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா equilibrium, very important topic in this lesson. See that this is very important topic. This is equilibrium of the rigid bodies. 5.3, take your books. When body is rest without any motion on the table, we say that there is no force acting on the body. Table la vandu or object irukuna அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்டில் ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கும். ஒரு டேபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் எந்த ஒரு ஃபோர்ஸுமே கண்டிப்பாக இல்லாமல் ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அதில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலிபிரியம் ஃபார் த ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கும். The gravitational force acting on the body is downward. So gravitation force வந்து உங்களுக்கு downward ஆக்ட் ஆகும். And also normal force exerted on table and upward. Normal force upwardல உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்படி body upward. These two forces cancel each other. So ரெண்டு two forces cancel to each other. Therefore அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்கும். Okay. So the rigid body இதில் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா that is linear momentum and angular momentum remains constant. So equilibrium means ஸோ அந்த ஆப்ஜெக்டோட லீனியர் மூமெண்டமும் ஆங்குலர் மூமெண்டமும் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா தட் இஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலிபிரியமாக இருக்குதுன்னு அர்த்தம். திஸ் கவனிங்க the rigid body is said to be a mechanical equilibrium and both its linear momentum and angular momentum remains constant. ஸோ லீனியர் மூமெண்டமும் ஆங்குலர் மூமெண்டமும் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா அந்த பாடி இஸ் ஈக்குவலிபிரியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த லீனியர் மூமெண்டம் ஆஃப் remains constant, the net force acted on the body. இப்போ லீனியர் மூமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா அங்கே நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். இன் திஸ் கண்டிஷன் the body is said to be a translation equilibrium. Okay, so F net force வந்து ஜீரோவாக இருக்குது. இப்போ லேனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும்போது F net force ஜீரோவாக இருந்ததுன்னா that's called as translatory equilibrium. This implies that the vector sum of the different forces F1, F2, F3 acting on the different direction of the body is zero. அப்போ எந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அத்தனை ஃபோர்ஸ் தட் இஸ் ஆட் எல்லா ஃபோர்ஸும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும். ஓகே, if the force F1, F2 act on the different direction in the body, we can resolve that the horizontal and vertical components then they take the result in the respective direction. In this case there will be horizontal as vertical equilibrium. Similarly when the angular momentum வந்து remains constant இருக்கும்போது so F torque அதில் F net force பார்த்தோம், இதில் torque acting on the body is zero. Thus T net is equal to 0 இருக்கும். Under this condition body is said to be in rotational equilibrium. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் லீனியர் மூமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருந்து F net force வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்ற பார்த்தோம். திஸ் ஆல்சோ ஆங்குலர் மூமெண்டம் உங்களுக்கு ஜீரோவாக இருந்து டார்க்கு ஜீரோவாக இருக்கும்போது அங்கே உங்களுக்கு என்ன ஈக்குவலிபிரியம் கிடைக்குன்னா ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். த வெக்டர் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டார்க்ஸ் தட் இஸ் T1, T2, T3 எடுத்துட்டிங்கன்னா ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தட் இஸ் ஆல்சோ உங்களுக்கு ஜீரோ. ஓகே, ஸோ டோட்டல் டவு ஃபோர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் வாஸ் ஜீரோ. தஸ் we can also conclude that rigid body of the mechanical equilibrium when the net force and net torque acts on the body is zero. அப்போ மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியமாக இருக்கணும்னா F net forceம் அந்த டார்க்கு வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு பிக் கொஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டேபிளை பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் அண்டர் கண்டிஷன்ஸ். இப்போ ஒரு ஈக்குவலிபிரியம் கொடுத்துருக்காங்கன்னா அதனோட கண்டிஷன்ஸ் இதை வந்து உங்களுக்கு பிக் கொஷன்ஸில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஈக்குவலிபிரியம் டிரான்ஸ்லேட்டரி ஈக்குவலிபிரியம். ஸோ டைப் ஆஃப் ஈக்குவலிபிரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதோட கண்டிஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா உங்களுக்கு லீனியர் மூமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம் லீனியர் மூமெண்டம் கான்ஸ்டன்ட், நெட் ஃபோர்ஸ் இஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். பட் ஆனால் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம்னா ஆங்குலர் மூமெண்டம் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், டார்க்கு வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரெண்டு ஈக்குவலிபிரியத்தில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியம், நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஈக்குவலிபிரியத்தில் linear momentum constant, net force is zero. Rotational equilibrium angular momentum is constant and net torque is zero. Okay, next static equilibrium பார்த்தீங்கன்னா both linear momentum and angular momentum are zero. ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்கும். both linear momentum and angular momentum ஜீரோவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் கிடையாது. net force and net torque also வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஸோ linear momentum and angular momentum ஜீரோவாக இருக்கும், net force and net torque also வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா that is static equilibrium. Then also called as dynamic equilibrium. That means the linear momentum and angular momentum constant. இங்கே வந்து ஜீரோ கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. The linear momentum and angular momentum is constant. The net force and net torque are zero. Net force and net torque ரெண்டுமே வந்து ஜீரோ தான். பட் ஆனால் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா this linear momentum and angular momentum is zero. This linear momentum and angular momentum is constant. Okay, next stable equilibrium.
the leading momentum and angular momentum are zero. ரெண்டுமே வந்து zero ஆகும் stable equilibriumத்துக்கு. The body tries to come back equilibrium, slightly distributed and released. Okay, இந்த equilibrium என்ன ஆச்சுன்னா திரும்ப tries to come back in equilibrium is slightly distributed and released. So slightly distribute ஆகும்போது நம்ம ரிலீஸ் பண்ணும்போது திரும்ப அந்த equilibrium positionக்கு வரணும். The center of the mass of the body shifts slightly higher the distributed from the equilibrium. அப்போ என்ன ஆகும்னா center of the mass once distribute equilibrium வந்து distribute ஆகும்போது center of mass body வந்து shift ஆகும் அப்படின்றாங்க. இப்போ அந்த பொசிஷன் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி இஸ் மினிமம் அண்ட் இன்க்ரீசஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஆல்சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கும் அண்ட் தட்ஸ் இட் இஸ் இன்க்ரீசஸ் இஃப் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோன்னா மினிமமாக இருக்கும் அண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன டிஸ்டர்ப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். த லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆல்சோ ஜீரோ. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதும்போது இந்த லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் எழுதுருங்க, ஏன்னா அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். இந்த பாடி கேன் நாட் பேக் ஈக்குலிபிரியம், வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியமும் ஆகாது. ஸோ டிஸ்டர்ப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது திரும்ப ஈக்குலிபிரியமாக மாறும். திஸ் இஸ் நாட் cannot come back to the equilibrium, slightly disturb and release. The center of the mass of the body shifts slightly lower if the distribute from the அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி பட் ஆனால் இங்கே ஸ்லைட்லி லோவர் இஸ் டிஸ்டர்ப்ட் ஃப்ரம் த ஈக்குலிபிரியம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி பார்த்தோன்னா அதில் மினிமம் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் நாட் மினிமம் அண்ட் இட் டிக்ரீசஸ் இஃப் டிஸ்டர்ப்டு. ஓகே, திஸ் நெக்ஸ்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். திஸ் ஆல்சோ angular linear momentum and angular momentum are zero. The body remains at the same equilibrium, slightly disturbed and released. இங்கே பாருங்கள் ஈக்குலிபிரியம் பார்த்தோன்னா சேமாக இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது. ஸோ சேமாக இருக்கும் ஈக்குலிபிரியம். சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி டஸ் நாட் ஷிஃப்ட். ஓகே, இங்கே ஷிஃப்ட்டு ஆகாது. ஸோ ஹையர் ஆர் லோவர் இஸ் டிஸ்டர்ப். இங்கே ஹையரும் வராது லோவரும் கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோன்னா சேமாக இருக்கும் ஈவன் இன் டிஸ்டர்ப் பண்ணும்போது என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. ஈக்குலிபிரியம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் அதோட கண்டிஷன்ஸ் வந்து ஒரு பிக் கொஷன்ஸை கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் கப்புள். This is very very important topic. This is couple. Couple means simple concept. Already நீங்கள் செகண்ட் யூனிட்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கப்பல் செகண்ட் யூனிட்லாம் ஃபஸ்ட் யூனிட் தெரியல. ஸோ அதில் வந்து கப்பல் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னென்னா ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒரு ரைட் சைட் ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ், லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம அந்த ஸ்க்ரூ ரொட்டேஷன் ஆகிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்க்ரூ வந்து ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த எதில் நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோமோ ஒரு ஹுட்டில் வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம்னா ஸோ ஹுட் ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரு ரைட் சைடுனா அது ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு இன்டீரியரில் உள்ளே போக முடியும். ஸோ தட் ஃபோர்ஸ் தான் வந்து கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. இந்த கன்சிடர் தின் யூனிஃபார்ம் ராட் ஏபி. ஸோ ரெண்டு ஏபி அப்படின்னு ராட் எடுத்துருக்காங்க. இட்ஸ் சென்டர் ஆஃப் த மாஸ் இட்ஸ் மிட் பாயிண்ட் இஸ் சி. சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோன்னா சி அப்படின்னு எடுத்துருக்காங்க. லெட் டூ ஃபோர்ஸஸ் விச் ஆர் ஈக்குவல் அண்ட் மேக்னிடியூட் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ஃபோர்ஸஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கும் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்ளை டு த டூ ends A and B ராட் பர்பெண்டிகுலர் டு இட். The two forces are separated by distance of 2r. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸுங்களோட டிஸ்டன்ஸ். இப்போ சென்டர் ஆஃப் த சிக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு, சென்டர் ஆஃப் த சிக்கும் ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2r. அப்போ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் கொடுக்குறோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் இந்த சைடு ஆப்போசிட்டில் கொடுக்குறோம். ஸோ ரெண்டு சைடு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடில் கொடுத்தோம்னா அதுதான் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் த டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் தே கேன்சல் ஈச் அதர் அண்ட் த நெட் ஃபோர்ஸ் அந்த ஆக்டிங் ராட் இஸ் அப்போ ஜீரோ. அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், கப்பல் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ, ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகே, நவ் த ராட் இஸ் டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன். அப்போ ராட் பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் ஆகுது. பட் த ராட் இஸ் நாட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ அப்போ ரொட்டேஷன் மோஷன் கிடையாது. அப்போ கப்பலில் ராட் என்ன மோஷனில் இருக்கும்னா தட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் மோஷன். Let us see that how it is not rotational equilibrium. The moment of force applied at the end taken with respect to the center of the C produces anti-clockwise direction. So similarly, moment of the force applied in the end B also produces anti-clockwise rotation. The moments of both forces. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் எண்ட்லேயும் பார்த்தோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான். ஓகே, ஒன்றுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்போ the moment of the both forces நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ கப்புள் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கப்புள் ஃபோர்ஸஸ்னால எக்ஸாம்பிள் நம்ம காரில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம அந்த ஹேங்கரை வந்து ட்ரைவ் பண்ணுறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்.
This is also important. Consider the light rod or negligible mass which is pivoted at the point along its length. Let two parallel forces F1 F2 acts ஒரு பிவோட்டட் இதில் வந்து ஒரு ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிவோட்டட் மீன்ஸ் பிக்சர்ஸ் நான் காட்டுறேன். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ends the distance D1 and D2 acts the two ends at the distance D1 and D2 from the point, the pivot, and the normal reaction force N. This is a structure moment of the point pivoted. This is a pivoted as shown in the figure. The rod has to remain stationary in horizontal position. இப்போ இந்த பிவோட்டை நம்ம மிட் பொசிஷனில் வைக்கும்போது ரெண்டு சைடும் என்ன ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ உங்களுக்கு ஸ்டேஷனரியாக இருக்கும், ரிமைன் ஸ்டேஷனரியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வைக்கும்போது இப்போ இந்த சைடு மட்டும் பிவோட்டை வச்சுட்டு இதுக்கு இதில் டிஸ்டன்ஸ் D1 எடுத்துருக்கோம். இந்த சைடு ஃபோர்ஸ் F1, இந்த சைடு ஃபோர்ஸ் F2 அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த ராட் has remain stationary in the horizontal position. It should be in the translatory and rotational motion. ஸோ இப்போ இங்கே என்ன மோஷன் உங்களுக்கு கிடைக்கும்னா ஒன்று டிரான்ஸ்லேஷன் மட்டும் ரொட்டேஷன் மோஷன் கிடைக்கும். தென் both net force and net torque must be 0. அப்போ net force and net torque ரெண்டுமே வந்து உங்களுக்கு 0வாக இருக்கும். இந்த சைடு பார்த்தோன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் F1, this side is நெகட்டிவ் ஃபோர்ஸ் also F2. ஸோ மிடில் உங்களுக்கு இருக்கிற சென்ட்ரல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் தட் இஸ் N. ஸோ அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கும்போது ஈக்குவல் கரண்ட்டை கொண்டு போயிடறாங்க. ஜஸ்ட் N is equal to F1 plus F2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ ஃபார் F net force to be the 0, that is dF1 minus dF2 is equal to 0. ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஈக்குவல் ஆன மோஷன் ஈக்குவல் ப்ளஸ் ஆகிடும். த above equation represents the principle of moments. Principle of moments கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ D1 is a distance, F is a force. Okay, this forms principle for the beam balance used weighing goods with the condition. ஸோ இது எந்த கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் தட் இஸ் D1 is equal to D2 ஆகணும். ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம் ஆகணும் அண்ட் ஃபோர்ஸ் ரெண்டுமே சேம் ஆகணும். we can write the equation. ஸோ அப்போ ரெண்டுமே நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா சார் D2 அந்த சைடு கொண்டு போனால் D1 by D2 மாறிடும், F1 சைடுனா F2 by F1 மாறிடும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் center of gravity. It's important topic, center of gravity. So each rigid body is made up of several points of the masses. ஒரு rigid body அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த rigid bodyல நிறைய points இருக்கும், அதை சென்டர் பேஸ் பண்ணி. Okay, such a point masses experience gravitational force towards the center. ஸோ எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிடும்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸை பொறுத்து இருக்கும் ஃப்ரம் த சென்டர். ஓகே, ஈச் சென்டர். The size of the earth is very large compared to the practical rigid body we come across daily life. These forces appear to be acting parallelly downwards as shown in the figure. ஸோ எல்லா ஃபோர்ஸுமே இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் இருக்கும், இந்த பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் எல்லா பாயிண்ட்லையுமே உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இதை சுற்றி இதுக்கான சென்டர் பாயிண்ட் திஸ் இந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம். இது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான சென்டர் பொசிஷன். இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான சென்டர் பொசிஷன். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். திஸ் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றதான் நம்மளுக்கு வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எப்பயுமே மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இதனோட மாஸ் அந்த கிராவிட்டி செய்யும்போது அங்கே வெயிட் உங்களுக்கு ஆகும். அதனால் W1, W2, W3 அப்படி பொசிஷன் வைஸாக எடுத்திருக்காங்க உங்களுக்கு. The resultant of these parallel forces always through the point. This point is called as center of gravity. ஸோ எந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு கிராவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த பாயிண்ட் தான் அதனோட சென்டர் ஆஃப் த மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி வித் ரெஸ்பெக்ட் டு த எர்த். த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் irrespective ஆஃப் த பொசிஷன் அண்ட் த ஓரியன்டேஷன் ஆஃப் த பாடி. ஸோ என்டையர் பாடி ஆஃப் த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதனோட என்டையர் வெயிட் எங்கே வந்து காம்பன்சேட் ஆகிருக்கோ மிடில் தான் மோஸ்ட்லி காம்பன்ட், அந்த பாயிண்ட்டை தான் வந்து சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேட்டாங்கன்னா அந்த டெஃபினிஷன் எழுதிங்க சென்டர் ஆஃப் த பாடி. Next, binding cyclist in curves. This is very very important big question. இது big question கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா cyclist curvesல forces எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைன் பண்ண, சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும்ன்றத ஃபைன் பண்ண போகிறோம். Let us consider the cyclist negotiating in circular level road. ஒரு சர்க்குலர் லெவல் ரோடில் போயிட்டு திரும்புகிறார், சைக்கிளில் போகிறவர். இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் திரும்புகிறாங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பீடு வந்து ரேடியஸ் பார்த்தோன்னா R எடுத்துருக்கோம், வித் ஸ்பீடு வந்து V எடுத்துருக்கோம். சைக்கிள் அண்ட் சைக்கிளிஸ்ட் ஆர் considered as one system which with mass m. இப்போ மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சைக்கிளையும் சைக்கிளிஸ்ட் ரெண்டு பேருமே சேர்த்து தான் மாஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, the center of gravity of the system is C. It goes in a circle of the radius R with center O. Let us choose the line OC x-axis and the vertical line through the O as z-axis as shown in the figure. இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இப்போ சைக்கிளில் போய்ட்டு ரோடில் அந்த கார்னரில் இதில் என்னென்னா நீங்கள் வந்து ட்ராக் அந்த பேக்கிங் ஆஃப் த ட்ராக்ஸ் லாஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் இதில் நீங்கள் எடுத்துக்கூடாது. அந்த பேட்டரி ஆஃப் ட்ராக்ஸ் பார்த்தோன்னா நம்ம அவுட் சைட் ஏஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது வந்து ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் இதில் எடுத்துக்கூடாது. இது என்னென்னா
மோஸ்ட்லி சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் சென்ட்ரிஃபியூகல் ஆக்சிலேஷன் என்ற கான்செப்ட் தான் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி திரும்பும்போது உங்களுக்கு சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் இது அவுட் சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ லைட் சைட் இப்போ சர்க்கிளில் திரும்பும்போது அவுட் சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தட் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன். சென்ட்ரிபெடல் ஆக்சிலேஷன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் mv²/r அப்படின்ற ஃபோர்ஸ். ஸோ இப்போ சென்டர் இப்போ சி அப்படின்றது இதை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கான கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஸோ மாஸ் இன்டு கிராவிட்டி, இங்கே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது திரும்பும்போது இன்சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆகும். தட் இஸ் அதனோட சென்டர் O அப்படின்னு எடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த C and O is R. ஓகே, நெக்ஸ்ட் இந்த this axis Z axis Z அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சர் நெக்ஸ்ட்டு see that the system as frame is rotating in Z axis. அந்த நம்ம திரும்புகிற அந்த பொசிஷன் வந்து Z axis அப்படின்னு எடுத்துருக்காங்க. The system is at rest in the rotating frame to solve the problems rotating frames. Reference we have to apply the கவனிங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இந்த சிஸ்டம். முக்கியமானது இதில் என்ன யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதான் வந்து சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் ஃபார்முலா இஸ் mv²/r. ஓகே, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணுற ஈக்குவலிபிரியம் அந்த பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிங்க. முக்கியமான இதை பேஸ் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த சைக்கிளோட பிக்சர்ஸ் என்னென்னா திஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் mv²/r சென்டர் C அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ சைக்கிள் ரொட்டேஷன் ஆகும்போது என்னென்ன ஃபோர்ஸ் இந்த சைடு தான் உங்களுக்கு வந்து Z ஆக்சிஸ் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அதை ஈக்குவலிபிரியம் இந்த டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுங்கள். முக்கியமான டயக்ராம் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ ரொட்டேஷனல் நெட் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா டார்க்கு வந்து இங்கே உங்களுக்கு 0. ஓகே, இப்போ பாருங்கள் கவனி, this வந்து உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா BC என்ற பொசிஷனில் உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ABயில் பார்த்தோன்னா உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஏன் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்போசிட் ஃபார் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ் ஆட் பண்ணணும். ஸோ -mgAB ப்ளஸ் mv²/r இன்ட்டு BC. ஸோ BCயில் உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ABயில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் நெகட்டிவ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஏன்னா ஆப்போசிட் ஃபார் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் -mgAB ஈக்குவல் டு 2 போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே இருக்கிற mv² அப்படியே இருக்கும். ஸோ mv²/r BC இந்த -mg ஈக்குவல் டு 2 போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக மாறுது. ஃப்ரம் ட்ரையாங்கிள் ABC எடுக்கும்போது AB is equal to AC sin theta. இந்த ஆங்கிள் எடுக்கும்போது ABயோட வேல்யூ AC sin theta அண்ட் BCயோட வேல்யூ AC sin theta வரும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு அபோவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ABன்னு இருக்கும், mgABன்னு இருக்கும். ஸோ AB இருக்கிறத AC sin theta சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BC இங்கே இருக்கும். ஸோ BCக்கு பதிலாக AC cos theta சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ திஸ் இஸ் mg AC sin theta equal to mv²/r AC cos theta. ஓகே, ஸோ ஈக்குவல் டு கரெக்டாக பார்த்தோன்னா ரெண்டுமே எது சேமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. ஈக்குவல் டு கரெக்டாக இங்கே AC சேமாக இருக்குது, இங்கே AC சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ AC கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், வேறு எதுவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த காஸ் தீட்டாவை அந்த சைட் கொண்டு வர போகிறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஈக்குவல் டு கரெக்டாக கொண்டு போகும்போது இந்த சைட் mv²/r இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஈக்குவல் டு கர்னாண்ட இந்த காஸ் தீட்டாவை அந்த சைட் கொண்டு போனோம்னா ஈக்குவல் டு கர்னாண்ட என்ன இருக்குது, mg இருக்குது, தென் சைன் தீட்டா இருக்குது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு கர்னாண்ட போகும்போது டிவைட் பை காஸ் தீட்டாவாக மாறும். மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல் ஆகும் டிவைட் பை காஸ் தீட்டாவாக மாறும். ஓகே, அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வேல்யூ இஸ் tan தீட்டா. தென் mg இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் mv²/mgr அப்படின்னு வரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு b²/rg அப்படின்னு வந்துடும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா உங்களுக்கு tan தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா வந்துடும். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் கவனி, இங்கே என்ன இருக்குது, AC கேன்சல் ஆகிடும். தென் கேன் ரைட் திஸ் காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது, mv²/r இந்த சைடில் இருக்குது. இந்த காஸ் தீட்டாவை அந்த சைடு கொண்டு போயிட்டுன்னா என்ன இருக்கும், இங்கே mg சைன் தீட்டா இருக்குது, ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகேவா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு போகும்போது டிவைட் பை காஸ் தீட்டாவாக மாறும். ஓகே, இந்த சைன் பை காஸ் தீட்டா வேல்யூ இஸ் tan தீட்டா. ஸோ mv²/r is equal to mg tan theta. Okay, so though tan theta is equal to the mg equal to என்ன போகும்போது mv²/r mg multiply இருக்கிறது equal to போது divide by ஆகிடும். ஸோ mg, ஸோ cancel, therefore b²/rg அப்படின்னு வரும். This tan theta is equal to b²/rg. This is equation. Tan theta is equal to b²/rg. Then theta is equal to tan anside போகும்போது inverse மாறும். Therefore tan inverse b²/rg அப்படின்னு வரும். So while negative circular lever dot the radius at r velocity b, the cyclist has to be bent and the angle theta, the vertical given by the above expression to stay there in equilibrium. So இந்த
பொசிஷனில் ஈக்குவலிபிரியமாக இருக்கக்கூடிய ஆங்கிள் இஸ் திஸ் ஆங்கிள், தட் இஸ் theta is equal to tan inverse v square by r. ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்ணினா ஒரு பிக் கொஷின் கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ 5.4ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு இருக்கும். திஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் டார்க்கு அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த ரிஜிட் பாடி. ஒரு ரிஜிட் பாடி எடுத்துருக்கோம்னா அதுக்கு டார்க்கும் இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம். That is which is considered the bulk objects. We have come to the across. அப்போ டார்க்கு அண்ட் பல்க் பாடிஸ் எடுக்கும்போது அதனோட மாஸ் அண்டு R1ன்றது டிஸ்டன்ஸு. ஸோ மாஸே டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா தட் இஸ் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துனாலும் அதனோட மாஸ் அண்டு டிஸ்டன்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அதனோட டோட்டல் மாஸ் அண்டு அதனோட டிஸ்டன்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் as a moment of inertia. This quantity is called the moment of inertia I of the bulk object for point mass m1 as the distance r1 from the fixed axis. The moment of inertia is given as that is m1 r1 square. So mass into position, that is position vector. Distance means position vectors. So moment of inertia of the point mass, that is I is equal to m1 r1 square. The moment of inertia of bulk object அப்படின்றதுமா total object எடுக்கும்போது that is I summation அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா டோட்டல் ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்டில் தான் நம்ம இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ டோட்டல் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது டோட்டலாக நம்ம சம்மேஷன் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ m/r1 ஸ்கொயர். த டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் ஆஃப் த மாசஸ் இஸ் மெஷர் ஆஃப் இனர்ஷியா. இந்த சேம் வே ஃபார் த ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா திஸ் ஐ வேல்யூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டெக்ரல் டிஐ வேல்யூ இன்டெக்ரல் டிஐ அப்படின்றது டிஎம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அதனோட ஸ்கொயர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னும் போது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஎம் integral. Okay, we can use the above expression for the determining moment of inertia, some of the common bulk function. So next ஒரு யூனிஃபார்ம் ராடுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். ஒரு யூனிஃபார்ம் ராடில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிங்கில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ். ஒரு யூனிஃபார்ம் ராட் எடுத்திருக்காங்க, அதோட மாஸ் m அப்படின்னு எடுத்திருக்காங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா l. லெட் அஸ் ஃபைண்ட் திஸ் இஸ் யூனிஃபார்ம் ராடு. இதோட லென்த் டோட்டல் லென்த் வந்து L அப்படின் போது ஆஃப் ஆஃப் த லென்த் திஸ் L/2, திஸ் மைனஸ் L/2, சென்டர் வந்து O, ஒரு ஸ்மால் ஏரியா dx அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதனோட வேல்யூ dm, இது மாஸ் வேல்யூ. அந்த ஸ்மால் ஏரியாவோட மாஸ் வேல்யூ dm அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. The geometric center of the rod. The rod is now along the x-axis. We can take the infinitesimally small mass. இப்போ first and origin is to be fixed coordinate system so that the coincides with the center of the mass which is also the geometrical center of the rod. The rod is now along the x-axis. இப்போ நம்ம rod அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன axis எடுத்துருக்காங்கன்னா x-axis எடுத்துருக்காங்க. We can take infinitesimally small mass dm at a distance x from the origin. The moment of inertia of this mass அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துருக்காங்க மாஸ் அந்த ராடில். அதனோட மாஸ் பார்த்தோன்னா dm அப்படி எடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா x. அப்போ அது x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாஸ் இன்ட்டு பொசிஷன் ஸ்கொயர். இங்கே பொசிஷன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அதை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, தட் வேல்யூ இஸ் தட் இப்போ அந்த மாஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் மாஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். த மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ராட் இஸ் lambda is equal to ml அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ த dm mass of the infinitesimal small length of the dm is equal to lambda x எடுத்துட்டோம்னா ஸோ lambda வேல்யூ m/l. ஸோ m/l into dx. ஓகே, நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா di, that is di அப்படின்றதா dm s ஸ்கொயர் எடுத்துருக்கோம். இந்த dm ஓட வேல்யூ இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். that is m/l dx ஸ்கொயர். இது சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு m/l இன்டெக்ரல் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா தட்ஸ் x ஸ்கொயர் dx ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்போ இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் L/2 + 2 + L/2 நம்ம எடுத்துக்கணும். இன்டெக்ரலில் லிமிட்டு மைனஸ் L/2 to ப்ளஸ் L/2 எடுத்துக்கணும். ஸோ m/l நம்ம வெளியே எடுத்துருக்கோம். x ஸ்கொயர் dx டிஃபரன்ஷியேட் பண்ணால் x³/3 மாறும். x ஸ்கொயர் dx இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா x³/3 அப்படின்னு மாறும். ஓகே, இப்போ x³/3ல L/2 மைனஸ் L/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு L/2 x³ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தட் இஸ் L³/24 வரும். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் L/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வேல்யூவில் மைனஸ் L³/25 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ L³/24 ப்ளஸ் L³/24 தட் வேல்யூ I இஸ் ஈக்குவல் டு m/l 2L³/24 அப்படின்னு எழுதலாம் அது. ஸோ L³/24 ப்ளஸ் L³/24 2L³/24. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 12 ஆகிடும். ஸோ I இஸ் ஈக்குவல் டு m, இதை m L³ இங்கே L இருக்குது, இங்கே L³ இருக்குது. ஸோ இன்னொன்று கேன்சல் ஆகிடும். இப்போ L ஸ்கொயர் ஆகிடும். 2/24 அடிச்சோன்னா 12 ஆகிடும். ஸோ 1/12 ml² ஆன்சர் வரும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த செஷன் இதோட ஓவர். இன்றைக்கி நம்ம பார்த்த என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5th யூனிட்ஸு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
இங்கே ராடோட வேல்யூ. ஸோ ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே ரீகால் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை படிச்சு பாருங்கள். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.
character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to sleep devotion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.